உண்மையான போராளிகள் அத்தனை பேர் இந்த களத்தில் நின்று போராடி மாண்டு போனாங்க. ஏனென்றா அவங்களால திரும்பி கவர்மெண்ட் நினைச்சாலும் வர முடியாது. ஏனென்றா நீங்க செய்த வேலை அப்படி. ஆனா நீங்கள் பரதேசிகள் என்ன செய்யலண்டா, சுட்டு ஜாகொண்டு போட்டு தப்பி ஓடி போய் அந்த ரத்தம் தோஞ்ச கையால சாப்பிட்டு கொண்டு இன்றைக்கு செத்த விடு செய்த பிழப்பு நடத்தி உங்களோட பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச வெக்கமடா. என் அன்புக்குரிய உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் ஒரு மிகுந்த மனவேதனையோடையும் ஒரு ஆற்றாமையோடையும் ஒரு கோபத்தோடையும் இந்த காணொலியை எங்கட தாயகமான ஈழத்தில் இருந்து நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், சில விடயங்களை நாங்கள் உண்மைகளை புதைச்சி வச்சு கொண்டே இருக்கிறோம். அப்படி அந்த புதைச்சி வச்சு கொண்டிருக்கிற உண்மை எல்லாத்தையும் உடைச்சு பேச வேண்டிய அந்த உண்மைகளை எல்லாம் எங்கட மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு மிக இக்கட்டான ஒரு 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 தாற்பயம் மிக்க ஒரு சூழ்நிலையில நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நின்றவன் கண்டவன் வந்தவன் எல்லாம் போராளின்னு சொல்லி கொண்டு வந்து எங்கட இனத்தை அப்படியே மொத்தமா கருவறுக்கிறது கண்டு கொஞ்சம் பேர் கிளம்பி வந்து நிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னு சொன்னா, கொள்கை வழி நின்ற தலைவனுக்கு கொள்கையையும் கோமணத்தையும் கலட்டி எறிஞ்சு போட்டு ஓடின கொஞ்சம் பேர் புலம்பெயர் தேசத்துல அவரை வச்சும் அந்த தேசத்தை வச்சும் இந்த தேசத்தின் மக்களை வச்சும் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற கோமாளி கூட்டம் கொஞ்சம் தாங்கள் போராளி என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு அவற்றை வீரச்சாவை உறுதிப்படுத்தி தாங்கள் வீரவணக்கம் செலுத்த போயணும் சொல்லி அறிவிச்சிருக்கோம். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வீரவணக்கம் செலுத்துறதுக்கு முண்டி அடிக்கிற இந்த முட்டாள் கூட்டங்கள், இந்த மூதேவி கூட்டங்கள், அந்த கொள்கை வழி நின்று மரணித்து போன அந்த கொள்கை வீரன் கொள்கைகளை முன்னெடுக்கிறதுக்கு ஏன் முன்வரையில? அதுக்கு நீங்கள் எங்க போனீங்க? இவ்வளவு நாளா நீங்கள் என்ன செய்து 16 வருடமாக உங்களால என்னத்தை புடுங்க முடிஞ்சது? இந்த மண்ணிலே ஒரு போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தில் உலகமே வியக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவனை நான் நேரடியாக மலைநாட்ட சொல்றேன். எங்களுடைய எதிரி என்று நீங்கள் கருதக்கூடிய சிங்கள ராணுவ வீரர்கள் கூட மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவன் இந்த மண்ணில இருந்தான். கொள்கை வழி நின்று கடைசி வரைக்கும் நின்றான். அந்த தலைவன் இன்றைக்கு அந்த கொள்கைக்காக அந்த எந்த மக்களுக்காக போராட வலிக்கிட்டானோ அந்த மக்கள் இந்த உரிமையை பெற வேணும், இல்லாட்டி அந்த உரிமைக்கான போர்ல தன்னை அர்ப்பணிக்க வேணும் என்ற அந்த உறுதியான நிலப்பாட்டில் நின்றவன் அவன் தன்னை அர்ப்பணிச்சு கொள்றான். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் அவர் இருக்கிறார், அவருக்கு நாங்கள் மருத்துவம் செய்ய போறோம், அவருக்கு நாங்கள் அங்கால பூசியாக்க போறோம் என்று சொல்லி அவ கொஞ்சம் பேர் காசு எடுத்து கொண்டிருக்கணும். அது ஒரு 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 பக்க கல்லர் அங்கால நிற்கிறாங்கண்டா. இங்கால பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் என்ன செய்து நிற்கிறா, அவர் இல்ல ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு புதுசா கிளம்பி வரணும். இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சது மட்டக்களப்பு மாவட்ட அரசியல் பொறுப்பாக இருந்த தயாமோகன் அவர்கள் அவர் அறிவிக்கிறார், குலுங்கி அழுது மூக்கம் வலிச்சு அன்னை வீரச்சா வளைஞ்சு விட்டார். வேண்டு பார்த்தால் வேண்டு. அதுக்கு பிறகு போன வருஷம் பார்த்தா கார்த்திக் மனோகரன் ஒரு சின்னப்பண்டி உண்டு, அது அறிவிச்சு அது கொஞ்சம் நாள் அஞ்சலி செலுத்திக் கொண்டது. இப்ப பார்த்தால் இந்த முன்னாள் போராளிகள் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய கோமாளிகள், அந்த கோமாளிகள் கொஞ்சம் அங்க நின்று கொண்டு பிழைப்புக்காக, அதாவது உழைச்சி சாப்பிட வக்கில்லாத கோமாளிகள் தங்களை போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு அங்க நின்று என்ன செய்யணும் என்று சொன்னால், செத்த வீடு செய்து அந்த செத்த வீட்டுக்கு சேர்ற காசுல பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஆக்கள் இன்றைக்கு அவற்றை வீரச்சாவை நாங்கள் 16 வருடத்துக்கு பிறகு தாங்கள் உறுதிப்படுத்திருக்கிறோம். இப்ப எந்த கேள்வி என்னென்றால், டேய் தலைவர் அவர்கள் வீரச்சாவு அல்லது அவர் இல்ல, அவரை அந்த போர்ல அவர் மரணித்து விட்டார் என்று சொல்லி சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார், கமால் குணரத்னா சொல்லியிருக்காரு, இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இதுகள் எல்லாத்துக்கும் பிறகு இப்ப நீங்கள் புதுசா நீங்க என்ன சொல்றீங்களா, நாங்கள் 16 வருடத்துக்கு பிறகு காலக்கடமையாவ கக்கூசாவ இப்படி கொஞ்சம் அவைகளை எல்லாம் உருவாக்கி அந்த அவைகள் கண்டுபிடிச்சு இந்த அறிவிச்சுதான் சொல்றீங்க. இப்ப என்ற கேள்வி என்னண்டா, ஒரு ஆளை வீரச்சாவோ அல்லது மரணமோ என்னவோ ஒன்று அறிவிக்கிறது நீங்கள் உடனடியா சொல்லி இருக்கணும். சரி, இல்ல இன்றைக்கு 16 வருடம் கடந்து சொல்லிக்க உங்கள்ட்ட இருக்கிற ஒரு எவிடன்ஸ காட்ட முடியுமா? இன்றைக்கு எதிரில காத்து கூட புக முடியாத இடத்துங்களுக்கு எல்லாம் புகுந்து விளையாடின அந்த புலிகள் இன்றைக்கு தங்களுடைய தலைவருக்கு என்ன நடந்தன்னு சொல்லி 16 வருடமாக தெரியாம இருக்கிறீங்களா? நீங்கள் புலியாடா? உங்களுக்கும் புலிகளுக்கும் என்ன சம்பந்தம்? பேருக்கு தான் நீங்கள் புலிகள். நீங்கள் என்ன சொல்றது? கடைசியில போராளி 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 என்றா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? சொந்த மக்களை எந்த மக்களுக்காக போராட வலிக்கிட்டீங்களோ அந்த மக்களை கடைசியில உங்களுக்கு கேடயமா பயன்படுத்தி சுட்டுக் கொள்றவனாடா போராளி. நீங்க சுட இல்லையாடா? இந்த நேற்று வந்திருக்கார் அறிவுமதியோ அன்புமணியோ அறிவுமணி மாஸ்டர். நீ என்னத்துக்கு மாஸ்டர் இருந்தா? பேண்டு பார்த்தாலும் அங்கே இளங்குட்டுவன், இங்கால பார்த்தா சங்கீதன், அங்கால பார்த்தா அங்கே தெருப்பொருக்கியல். அவர் அந்த அறிவுமதி மாஸ்டர் நேற்று அறிவிக்கிறார் 2
எங்களுடைய தலைவர் அவர்கள் கோல்கவலி 32 வருஷம் 35 வரைக்கும் போராடி அவர் வீரச்சாவடி என்று விட்டார். அவருக்கு பின்னால கொஞ்சம் பேர் நிற்கிறோம் அப்படி என்று சொன்னா அவன் முகங்களை காட்டா பிளிர் பண்ணி வச்சு என்ன நீங்க கரம்புலியலா? இந்த 16 வருடத்துல அந்த தலைவன் கொண்ட கொள்கையில எந்த மக்களுக்காக போராட்ட புறப்பட்டானோ அந்த மக்களுக்காக நீங்கள் இதுவரைக்கும் ஒரு மயிரை கூட புடுங்க இல்லை. ஆக அந்த தலைவனை பயன்படுத்தி அந்த தலைவன் உருவாக்கின அந்த போராட்டத்தை பயன்படுத்தி அந்த மக்களின் மனதுக்கு உள்ள அந்த விடுதலை வேட்கையை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட வயிறுகளை வளர்க்குறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் எங்கடா மக்களுக்கான வேலை செய்து நீங்கள் எங்கடா ஈழம் நீங்களுடைய குறிப்பிடக்கூடிய எங்கட தாயகம் எங்கடா இருக்குது? யூகேல இருக்குதா? பிரான்ஸ்ல இருக்குதா? அமெரிக்கால இருக்குதா? கனடாவில் இருக்குதா? புலி என்ற நிக்கிறீர்கள், போராளி நிக்கிறோம். உங்களுக்கு பயமாடா? வந்து இங்க அரசியலை செய்யுங்கோ. இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்குது. இந்த அரசாங்கம் உங்களை ஆயுதத்துக்கு ஒரு தீவிரவாத வழியில போராடத்தான் உங்களை அனுமதிக்கல. உங்களால அரசியல் வழியில எல்லாம் செய்ய முடியும். வந்து அரசியல் வழியில அந்த கொள்கை வழி என்ற தலைவன் லட்சியத்தை பயணத்துல நீங்கள் போகலாமே. ஏன் நீங்கள் போக பயப்படுறீங்க? உங்களுக்கு என்னண்டா அங்க இருந்து உசுப்பி விட்டு கொண்டிருக்கணும். முந்தி நீங்கள் என்ன செய்றீங்கள்? மக்களுக்காக போராட போற பேர்ல நீங்கள் போராடினீங்கள். ஆனா எந்த மக்களுக்காக போராடினீங்களோ அந்த மக்களை நீங்கள் என்ன செய்றீங்க? கடைசியில முள்ளி வாய்க்கால மிஸ்டர் அறிவுமணி மாஸ்டர் நீங்கள் என்ன செய்தீங்க சொல்லுங்க. முள்ளி வாய்க்கால கடைசி வரைக்கும் நின்றீங்கடா. உண்ட டீம் நீ ஒரு தளபதி என்ற அப்ப உண்ட கட்டளை எத்தனை மக்களடா நீங்க சுட்ட எத்தனை பேரை கொண்டீங்க சொல்லுங்க. இன்றைக்கு இலங்கை ராணுவம் இனப்படுகொலை செய்த எல்லாரும் கத்துறீங்க. சரியா? என்ற கேள்வி என்னன்னு சொன்னால் நீங்கள் முள்ளிவாய்க்கால மிஸ்டர் அறிவுமணி மாஸ்டர் அங்கால அடுத்த ஜெயார்த்தன் ஏந்தன் மடியனை தளபதி இங்கால சங்கீதன் பொருளாதார புடுங்கி எல்லா புடுங்கிகளுக்கும் சவால் விடுறேன். நீங்கள் மக்களை கேடயமாக பயன்படுத்தி முள்ளிவாய்க்கால நீங்க சுட்டு கொல்ல இல்லையா? நீங்கள் எந்த தலைவன் உங்களை நம்பி வச்சிருந்தானோ அந்த தலைவனுக்கும் துரோகம் செய்து அந்த தலைவனை நம்பி நின்ற மக்களையே உங்களுக்கு கேடயமாக பயன்படுத்தி நீங்க சுட்டு கொல்லி போட்டு ஓட இல்லையாடா? நீங்கள் ஓடி போட்டு இன்றைக்கு அந்த தலைவனுக்கு நீங்கள் வீரக்க சொல்லி புரியலா? தலைவர் இல்லைன்றது சாதாரணமான மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த மக்கள் அந்த தலைவனை நேசித்தார்கள். அந்த தலைவனும் அந்த மக்களை நேசிச்சான். அந்த தலைவனே தப்பி வரணும்டா கூட அந்த தலைவன் உயிரோட இருக்கணும்டா கூட உயிரோட இருக்கக்கூடிய நிலைமையை நீங்க எங்களா விட்டு வச்சீங்க? 2007க்கு பிறகு தளபதியா இருந்த எல்லா பொருளுக்கு புறம்போக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நீங்கள் என்ன செய்வீங்க? மக்களை வெலக்கட்டாம அப்படி உங்களை தலைவர் சொன்னாரா? உங்களை பிடிச்சு கொண்டு போய் மக்களை அடிச்சு வெலக்கட்டாம கொண்டு வக்கர வச்சு கொள்ளுங்க சொன்னவங்களாடா? ஆனா நீங்க செய்யலையா? யாரு பூனைக்கு மணியேற்றான் பிரச்சனை நான் கட்டியிருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்கள் சுட்டவீங்கள் இல்லை என்ற உங்களுக்கு சேலஞ்ச் பண்ண முடியும் என்றால் நான் லண்டனுக்கு வருவேன். அடுத்த லண்டனுக்கு வாரம். சரியா? நீங்கள் முடிஞ்சா ஐபிசிலயோ ஏதாவது ஒரு ரேடியோவில் ஏதாவது ஒரு டிவியில எதுலயாவது பகிரங்க விவாதத்துக்கு கூப்பிடுங்கடா. இந்த தளபதி ஜெயார்த்தன், அடுத்தது பொன்னாத்துறை புடுங்கி சங்கீதன், அடுத்த தலைவற்ற மேற்பாதையாளர் அறிவுமணி, வீரமணி, இளங்குட்டுவன், மயிர்கூட்டுவன் எல்லாரையும் தான் கூப்பிடுறேன். எல்லாம் வந்து சொல்லு. என்னோட நாங்கள் கலைப்போம் விஷயங்களை கலைப்போம். நீங்க என்ன சொன்ன தலைவர் இல்ல, அவர் செத்து போனார், அவர் தாண்டி போனார், அந்த பேட்டரை பற்றி இங்கே ஒரு மக்களை விளட்டி கொள்ள இல்லை. நீங்கள் செய்த கொடுமையை பற்றி தான் இன்றைக்கு இந்த மக்களை விளட்டி கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்த கொடுமையை பற்றி தான் மக்கள் இன்றைக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்னன்னு சொன்னா அன்றைக்கு அந்த தலைவனை வச்சு பிளப்பி நடத்தியார்கள். பேருந்து கூட உயிரை காப்பாற்றுறதுக்காக எந்த மக்களுக்காக போராட வலிக்கிறீங்களோ அந்த மக்களையே போட்டுதல் நீங்கள். அந்த மக்களை அன்றைக்கு நீங்கள் தப்பி போற வரைக்கும் அதுகளை கிடையமா வச்சிருந்து சுட்டு சா கொண்டு போட்டு நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களோட பெண்டில் பிள்ளையோட ஓடி போனீங்க. அறிவுமணி மாஸ்டர், நீ உண்ட குடும்பம் பிள்ளை குட்டியோட நீ ஓடி போயிருக்க. சரியா? சங்கீதன், நீ உண்ட 5 பிள்ளையோட நீ ஓடித்தான் போயிருக்கிற. அடுத்தவன் என்ன பேர் இளங்குட்டுவன், நீ ஓடித்தான் போயிருக்க. உண்ட பெண்டில் பிள்ளை எல்லாம் தப்பி உயிரோட இருக்கணும். ஆனா எத்தனை மக்களடா பிள்ளை இல்லாம இருக்கணும்? எத்தனை மக்களடா தாயதப்பன் இல்லாம இருக்கணும்? எத்தனை மக்களடா தங்கட பிள்ளைகளை சகோதரங்களை உறவுகள் எல்லாம் வந்து ஓடிச்சு தவிச்சு கொண்டிருக்கோம். சுட்டவன் யார்? நீங்கள் சுட்ட கிணட்டே ஆதாரம் இருக்கலாம். இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கணும். இங்க ஆயிரக்கணக்கான மக்களை நீங்க போட்டுதல் இருக்கீங்க. போட்டுதல் இப்ப தலைவரை போட்டுதல் இருக்கீங்க. நீங்கள் தலைவருக்கு உண்மையாக விசுவாசமா இருந்திருந்தால் நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் பாதுகாப்பு படை இருந்தாங்க. தலைவர்கிட்ட பாடி கார்ட்ஸ் உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்க ஒரு சத்தியபிரமாணம் சொன்னீங்களாடா? நமது இயக்கத்தின் தலைவர் அவர்களுக்கு உயிருடல் ஆத்மா அத்தனை அர்ப்பணிப்போம் சொன்னீங்களா? அர்ப்பணிச்சியலா? உயிரங்கடா மயிராவது அர்ப்பணிச்சியலா? இதுவரைக்கும் இந்த 16 வருஷத்துல நீங்கள் என்ன செய்றீங்க? உங்க குடும்பம் புள்ள குட்டிகளோட உங்களோட பிள்ளைகளுக்கு சாமர்த்தியம் எப்படி செய்றீங்களா? பிறந்த நாள் செய்றீங்களா? பிள்ளை பிறந்தா கொண்ட ஏனைக்க போடுறீங்க, கொலக்கட்டை சொல்றீங்க. எத்தனை செய்து இருக்கீங்க? இதுகள் எல்லாத்தையும் செய்கிற நீங்கள் அந்த தலைவன் கொள்கையை முன்னெடுத்து போறதுக்கு நீங்க இதுவரைக்கும் என்னத்தை புடுங்கினீங்க. இப்ப இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொன்னா சொல்றீங்க, தலைவர் 18ஆம் தேதி வீரச்சாவு. மிஸ்டர் அறிவுமணி, உன்னை கேட்கிறேன், நீ கண்டியா?
நீ கண்டனியா? உன்னிட்ட எதுவும் சாட்சி இருக்கா? என்னடா கோமாளி கூத்தாட ஆடுறீங்க? அவர் இருக்கிறாரா இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு டசன் மேட்டா, அதை பற்றிய பிரச்சனை இல்லை. அவர் இல்லை என்று சொல்லி இலங்கை ராணுவத்தில் போய் இருந்த சரத் பொன்சேகா அறிவிச்சிட்டார். அவர் இல்லை என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் ஆபீசியலா செய்திகள் அறிவிச்சது. அவர் இல்லை என்று சொல்லி கமால் குணரத்னா சொல்லி இருக்கிறார். சரி, இதை தவிர நீங்கள் சத்திய பிரமாணம் செய்து அதுவும் பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பா இருந்தனான்னு சொல்றீங்க, பாதுகாப்பில் இருந்தனா நீங்கள் பாதுகாக்க வேண்டிய தலைவனை விட்டுட்டு உங்களை பாதுகாத்து கொண்டு ஓடின புறம்போக்கு நாயல் நீங்கள் போராளிகளா? உங்களுக்கு பேர் போராளி என்றா என்னடா? போராளி என்ற அர்த்தம் தெரியுமாடா உங்களுக்கு? ஒரு சொந்த இனத்துக்காக போராடி போட்டு அந்த மக்களை உங்களுக்காக பள்ளி கொடுத்துட்டு ஓடுறவன் எல்லாம் போராளியா? உங்களை விட இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சியில் இருக்கிற இங்க இருக்கிற தமிழரசு கட்சி இருக்குதானே, இவங்களை போராடி என்று சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்க சொந்த மக்களை கொல்ல இல்ல, அவங்கள சுரண்டி அவங்கள வயிற்றுக்க கைய வச்சு குடலுக்கு கிடக்கிறதை எடுத்து இவங்க தின்றுவாங்க. அதை தவிர அவங்கள் ஒற்று பொழுதும் மக்களை கொல்ல இல்ல. நீங்கள் என்ன செய்றீர்கள்? சொந்த மக்களை உங்களுக்கு ஒரே மாவீர குடும்பத்தை சேர்ந்தவங்களை சுட்டுக் கொண்டிருக்கீங்களா? நீங்களே மாவீரத்தை தேப்பனேட்டி உதைச்சிருக்கிறீங்களா? நெஞ்சில உதஞ்சிருக்கிறீங்களா? இல்லைன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் மறக்கிறதுக்கு திராணி இருந்தால் ஜெயார்தன் நீ தளபதி தானே, நீ ஏந்தன் படையின் தளபதி எல்லாம் இன்றைக்கு போர்க்குற்றம் சுமத்தப்பட்டிருக்கா? மக்களை சுட்ட நீங்கள் ரெண்டுக்குள்ள போர்க்குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. வந்து சொல்லுவா இல்லையன்ட்டு வா, ஏதாவது ஒரு மீடியாவுக்கு வேணாலும் பார், ஏழ மாட்டாவா? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா, நீ விடுதலை புலிகள்ல சத்திய பிரமாணம் செய்த ஒரு தளபதியா இருந்தா, நீ ஒரு போராளியா இருந்தா, நீ வா வந்து கதை இல்லைன்னு சொல்லு. நானே வீடான்னு சொல்லவான் ஒரு பாப்பம் இருக்கா? இன்றைக்கு நான் இந்த சொந்த மண்ணுல நான் நிக்கிறேன், நின்றுதான் கேட்கிறேன். உங்களுக்கு அந்த கட்ஸ் இருந்தா வாங்க இங்க, சரியா? வந்தா எங்களை புடுங்கி போடியும், நான் உத்தரவாதம் இல்லாம இல்லையா நான் இந்த மண்ணை செத்து காட்டுறேன். வாங்க, இங்கதான் உங்களோட தாயகம் இருக்குது, இங்கதான் உங்களோட மக்கள் இருக்கணும். எந்த மக்களுக்காக போராட புறப்பட்டில அந்த மக்கள் இங்கதான்டா இருக்கணும். அந்த மக்களை விட்டுட்டு ஓடி போய் வேற நாட்டுல இயக்க காசை களவெடுத்து வச்சு திண்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கு தலைவருக்கு வீரஜாவென்று சொல்லி அறிவிச்சு வீரவணக்கம் செலுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறா? சொந்த மக்களை சுட்டு கொண்ட நீங்கள் போராளிகளா? ஒருத்தன் வா இல்லண்டு இவ்வளவு பேரும் பேரை சொல்லி கேட்கிறேன். பேரம் என்ன கனவேட்ட பேருனால சொல்ல முடியும். 7 மண்டா வாங்க, 7 மண்டா வந்து கதைங்கோ, ஒரு கவாப் நீங்கள் 7 மண்டா வந்து கதைங்கோ. நாங்கள் மக்களுக்கு எந்த அநியாயமும் செய்யல, மக்களை நாங்கள் ஒன்றும் செய்யல, ராணுவம் தான் செய்தாண்டு நீங்க சொல்லுங்க வாங்க. உங்களை தலைவர் சொன்னவரா செய்ய சொல்லி? அடே உலகத்திலேயே அதி உன்னத தலைவன். இன்றைக்கு நான் பல ராணுவ தளபதிகளை சந்திச்சு காய்ச்சிருக்கேன், சிங்கள மக்களை சந்திச்சு காய்ச்சிருக்கேன். எல்லாரும் எங்கட தலைவரை கையெடுத்து கும்புற நிலையில இருக்காங்களா? அவ்வளவுத்துக்கும் மதிக்கிறாங்களா? ஆனா அந்த தலைவனை நீங்கள் அன்றைக்கும் உங்களோட வைத்த வளர்க்கறதுக்கு பாவிச்சு, இன்றைக்கும் உங்களோட வைத்த வளர்க்கறதுக்கு மட்டும்தான் பாவிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வந்தா கொத்தரொட்டி பிரியாணி, முள்ளிவாய்க்கால் வந்தா கொத்தரொட்டி பிரியாணி, கூழ் கஞ்சி. அடுத்தது இஞ்சால என்ன? அடுத்தது இனி இப்ப தலைவற்ற நினைவு நாள் சொல்றீங்க 18ஆம் தேதி. ஆனா 18ஆம் தேதி கொண்டாட போறீங்க, அறிவிச்சிருக்கீங்க. ஏன்னு சொன்னா வேற ஒரு நாள், அது ஆகஸ்ட் கேள்விப்பட்டேன். ஏனண்டா உங்களுக்கு இந்த அந்த ஆகஸ்ட் மாதத்துலயும் ஒரு கொண்டாட்டமும் இல்ல. உங்களுக்கு காசு வாக்கணும், நீங்க உழைக்கணும். ஏற்றுமை நாயல், நீங்கள் மனுஷராடா நீங்கள்? என்னண்டா அந்த நாள்ல வந்து நிப்பாட்டினால் அந்த அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கு இந்த தலைவற்ற நினைவு நாள் என்ற குழந்தைகளா அதுக்கு நீங்கள் கொண்டாடலாம். 5 லட்சம் டாலர் சேர்க்கிறதுக்கு, 5 லட்சம் யூரோ சேர்க்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தலைவர் செத்து போனாரான்னு சொல்லி. அடே 2009ஆம் ஆண்டு ஒட்டு மொத்தமா எல்லாம் முடிஞ்சன்ற ஒரு சின்ன பிள்ளைக்கும் தெரியுமாடா? அப்படியான ஒரு உன்னத தலைவன் இருந்திருந்தா நீங்கள் உழவு ஓட்டம் அடிப்பீங்களா? இன்றைக்கு இயக்க காசுல சுரண்டி பிளப்பியலா? சரி, நான் ஒரு சுரண்டி பிளப்பியலான்னு கேட்டா நீங்கள் இல்லை என்று சொல்லுவீர்கள். நான் ஒன்று கேட்கிறேன், மிஸ்டர் சங்கீதன் புலனாம்பு புடுங்கி, மற்றது அடுத்தவனுக்கு என்ன பேர் வந்தான், ஏந்தன் படையணி தளபதி அடுத்தாங்க இளங்குட்டுவன் தலைவரை கடைசி வரைக்கும் பாதுகாத்து அப்படியே கொண்டு கொடுத்தான் என்று சொல்றவன். என்னடா தலைவரை பாதுகாத்துருக்கா? பேயா தலைவரை நீ பாதுகாத்தியா? தலைவரை அம்போண்டு விட்டுட்டு உங்களோட பொண்டில் புள்ளியில கூட்டிக் கொண்டு கொம்போண்டு ஓடி ஆமிட்ட சரணடைஞ்சிடை. ஒரு விடுதலை புலி சரணடைய மாட்டான்டா. அதுக்கு உதாரணம் எத்தனை தளபதியாடா? குமரப்பா பிளேந்திரனோட நீங்கள் பெரியாக்கலாடா? கிட்டண்ணையோட நீங்கள் பெரியாக்கலாடா? சால்சன்ட் சீலண்ணையோட நீங்கள் பெரியாக்கலாடா? உயிருக்கு பயந்து கோமணத்தை குப்பிய தகட்ட எல்லாத்தையும் கலட்டி எறிஞ்சு துறந்து காட்டி போட்டு ஓடி வந்த நீங்கள் கொள்கை வழி நின்று மரணிக்க என்று சொல்ற அந்த தலைவனுக்கு நீங்கள் வீர வணக்கம் செலுத்துறதுக்கு உங்களுக்கு நீங்க ஆடுறா?
நீங்களா உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு? உங்களை விட சிறந்த வீரர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்கடா. முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போன அந்த மக்கள், அந்த விடுதலை புலிகளுக்கு அந்த நேரம் இருந்த உண்மையான புலிகளுக்கு துணையான அந்த மக்கள் இங்க இருக்கணும்டா. அந்த மக்கள் உங்களை விட பல மடங்கு வீரமானாக்கள். நீங்கள் என்னன்னு சொன்னா இந்த மண்ணை விட்டு ஓடி போய் அந்நிய தேசத்துல ஒளிச்சிருந்து கொண்டு அங்க விடுதலை புலிகள் சேர்த்து வச்சிருந்த சொத்துக்களை அங்க முதலே இருந்த கல்லறிட்ட இருந்து களவா புடுங்கி அதை வச்சுக்கொண்டு பிழைப்பு நடத்துறீங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த புலனாய புடுங்கி சங்கீதன், ஜெயார்தன், ஏங்குட்டுவன் எல்லா கோமாளிகளுக்கும் சொல்ல விருப்பம் இல்லை, எல்லா கோமாளிகளுக்கும் இதுக்குள்ள நான் பெண்கள் இந்த பேரை மரியாதை கருதி விடுறேன். அவையிலும் பேர் தெரியணும், பெண் புலி தளபதிகள் என்று சொல்லக்கூடிய கணவர் தெரியணும். அவையிலையும் ஒரு கட்டத்தில் கொண்டு வரேன், இப்ப விடுறேன். சரியா, ஒரு மரியாதை கருதி விடுறேன். அவைகள் எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், நீங்கள் இன்றைக்கு எல்லாரும் அங்க சொத்துக்கள் சுகங்கள் கடைகள் அதுகளோட இருக்கிறீங்க எல்லாரும். உங்களுக்கு அதெல்லாம் என்னென்ன வந்தது ஒருக்கா சொல்றீங்களா? 2009க்கு பிறகு நீங்கள் எத்தனை பேர் அடுத்த கடப்புலி சிறப்பு தளபதி இருக்காருங்கடா, புலவன் இருக்க, அவர் கடப்புலி சிறப்பு தளபதி, தாக்குதல் தளபதி. உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் ஒரே கேள்வி, நீங்கள் 2009க்கு பிறகு யூகேக்கோ இல்லை வேறு நாடுகளுக்கோ வந்ததுக்கு பிறகு நீங்கள் இது வரைக்கும் காட்டின டெக்ஸை காட்ட முடியுமாடா? எவ்வளவு டெக்ஸ் காட்டினீங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? சரி, இல்ல நாங்கள் இதுல செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்ல சொந்த தொழில் செய்யல, நாங்கள் வந்து வேலைக்கு போனாங்க, உங்களோட பேசல இப்ப நீங்கள் போட முடியுமா? பகிரங்கமாக நீங்கள் பதிவேற்ற முடியுமா? சரி, பதிவேற்ற முடியாண்டா உங்களோட சொத்து உங்களுக்கு வந்தது. இப்ப ஒருத்தருக்கு 2 கடை வீடு இதெல்லாம் எப்படி வந்தது? ஒருக்கா விடுங்க, எல்லாத்தையும் வெளியில விடுங்க, சவால் விடுங்க, ஒருக்கா வாங்க கதைப்போம். 7 மண்டா நீங்கள் ஊடகத்துக்கு வாங்கோ கதைப்போம். சரியா, தலைவற்ற செத்த விட்ட வச்சு பிழைக்கிற வேலையை நீங்கள் வச்சுக்கொள்ளாங்க. தலைவர் செத்தாலும் சரி இருந்தாலும் சரி எங்கட மக்களுக்கு தெரியும் தாங்கள. ஏன்னு சொன்னா இந்த மக்களடா ஒரு முட்டாளுகள் இல்லடா. நீங்கள் தலைவரை முட்டாளாக்கினீங்கள். ஓகே, அவர் தப்பியோட இல்ல, அவர் இந்த மல்லின்னு சொல்றீங்க. ஒன்றை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், டேய், ஒரு சொந்த இனத்துக்காக போராடி போட்டு அந்த இன மக்களை தப்பி போக கூடாது, நில்லுங்கோ கடைசி வரைக்கும் நிப்பாட்டி அதுலயும் பயத்தின் காரணமாக தப்பியோட பெட்ட வெளிக்கிட்ட மக்களை நீங்களே சுட்டு சாக்கொண்டு ஒரு மிக கேவலமான அவ பேரை அந்த தலைவனுக்கு கொடுத்ததுக்கு பிறகு என்னன்றா அவன் தப்பி போவான்? என்னன்றா அந்த தலைவர் வெளியில போவார்? என்னென்று போக முடியும்? எந்த முகத்தோட போக முடியும்? அவர் உங்களை எல்லாம் நம்பினவர்ரா, போராளிகள். ஆனா நீங்கள் எல்லாம் போராளிகள் என்ற பேர்ல இருந்த நரியல். அவருக்கு அந்த எண்ணத்தையே இல்லாம பண்ணினாக்கள். நீங்களே சொந்த ஜனம் கண்ணுக்கு முன்னால செத்து கிடக்கிறது தெரியாம இருந்தவராடா தலைவர். தெரியும் தானடா, நீங்கள் சாக்கொண்டான்னு தெரியும் தானடா. வேந்தன் நினைக்கிறேன் எங்களுடைய தலைவர் இப்படி ஆயிட்டு அதுக்குள்ள மணி அறிவிக்குது அப்படின்னு சொன்னா உலகம் வியக்கும் முறையில தான் இந்த வீரச்சாவு கொண்டாட்டத்தை செய்ய போறாராம். டேய் பரதேசி நாயே, புறம்போக்கு, உன்னை அப்படி கதைக்கிறதுக்கு எனக்கு உண்மையா சொல்றேன், டீசெண்டா கதைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உங்களை என்னாலையும் அப்படி கதைக்க முடியல. புறம்போக்கு நாயே, உன்ன கேட்கிறேன், இந்த வீரச்சாவை உலகம் போற்றும் முறையில கொண்டாடுறா என்னடா? அந்த செத்த வீட்டுக்கு மேளம் அடிச்சு ஆட போய்யா? அதான செய்ய போற? அந்த தலைவனுக்கு பாதுகாப்பு நின்று சொல்ற இல்ல, தமிழற்ற வரலாறு உனக்கு தெரியாதாடா? ஒரு ஒரு இவனுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அவனை காப்பாற்ற முடியாட்டி அவன் சாவான்டா, கழுத்தறுத்து சாவான்டா. அவன் தாண்டா ஒரு தலைவனுக்கு பாதுகாவல். இதாண்டா தமிழன் மரபு, வீர மரபடா. ஆபத்து தொகைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறியா? பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கிறியா? இல்லாட்டி ஏன் எங்கள்ட்ட போராட்டத்தை படிக்கண்டா? ஏண்டா பழைய காலத்து வரலாறு போவான். ஆனா நீ சொத்து சுகத்தை பொண்டில் புள்ளை எல்லாத்தையும் கொண்டு ஓடி அங்க இருந்து கொண்டு இன்றைக்கார இருக்கிற அவற்றை செத்த விட்டு பெருசா செய்ய போறோம். ஏனண்டா அந்த செத்த விட்ட சாட்டி நீ கொஞ்சம் காசு ஏற்கலாம். நீ உண்ட உல்லாச வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த ஆள் இந்த செத்த விடுமா தேவை. கள்ளிசட பயல்கள் இந்த மண்ணில வந்து இந்த மண்ணாடா நீங்கள் யாருக்காண்டி போராட்டம் சொல்றீங்க? அந்த மக்கள் விஞ்ஞானடா இருக்கிறோம். அந்த மக்களுக்காக வந்து இந்த மண்ணில் அரசியல் செய்யுங்கோண்டா, அரசியல் வழியில் நின்று போராடுங்க. அந்த அரசியல் வழியில நின்று ஒரு அறிவார்ந்த ரீதியில இந்த அரசாங்கத்திட்ட உங்களோட உரிமையில கேட்கறதுக்கு எல்லாரும் வாங்குவன். ஒருத்தனை வெளிநாட்டை விட்டு வராங்க, ஏன்னா அங்க உங்களுக்கு சுகபோகமா இருக்கிறீர்கள், வேலைக்கு போய் தேவையில்லை, உழைக்க தேவையில்லை. உழைக்கிற கொஞ்சம் ஏமாளி மக்கள் இருக்கிற எங்கட முட்டாள் ஜனங்கள் கொஞ்சம் இருக்கு. அந்த ஜனங்கள் உங்களுக்கு காசை தருங்கள். ஏன்னா உங்களை போராளிகள் இப்ப நினைக்கிறது, அதெல்லாம் உடைக்க வேண்டி கிடக்கு, எல்லாரையும் உடைச்சறிய வேண்டி கிடக்கு. உங்களால இந்த போராட்டத்தின் நல்ல பக்கங்கள் கணக்க இருக்குது. அப்படி இருந்தும் உங்களை போல கள்ளிசடிகள் மிஞ்சிருந்து இன்றைக்கு செய்கிற வேலையால அத்தனையையும் உடைச்சறிய வேண்டிய ஒரு பொறுப்பு மக்களாகி எங்களுக்கு இருக்கு. சரியா? உடைச்சறிவம். நீங்கள் திரும்ப சொல்றேன்,
உங்களுக்கு ஆருக்காவது திராணி இருந்தா, உங்களுக்கு ஆருக்காவது நேர்மை இருந்தா, ஆறாவது இந்த போராளி புலி என்று சொல்லிக் கொண்டு நிக்கிறவன் எவனாவது உண்மையில புலிப்படையில சத்திய பிரமாணம் செய்த போராளி ஒருதன் இருந்தா மீடியாவுக்கு வாங்கலாம், வாங்கோ கதைப்போம். அடுத்தது தலைவர் வீரஜா வரைக்க போறோம் சொல்லி வெளிக்கிட்டது அந்த அமைப்பின் ஊடக தலைவர் யார் என்று கேட்டால் புரட்சி 93ஆம் ஆண்டு இயக்கத்தை விட்டு விடணும். 94ஆம் ஆண்டு இயக்கத்தை விட்டு பொம்பளையும் கூட்டிக் கொண்டு கல்யாணம் கட்டி அவன் போயிட்டான். அதை நம்மளே சொல்லி இல்லை, உனக்கு பிடிச்சது போயிட்டேன். சரி, இப்ப நீ எங்க இருந்து வந்த? உன்னை யார் இப்ப போராட்டத்துக்கு விட்டது? எனக்கு விளங்க இல்ல திருவாளர் புரட்சி அவர்களே. செத்த வீட்டுக்கு அறிவிக்கிறதெல்லாம் ஒரு போராட்டமா? அவன் செத்து போனான். டேய், நீ இங்க செத்த ஒரு தரம் வீரஜாவடைக்க ஒரு வீரஜாவன் அறிவிச்ச நீ அவ்வளவு பேரையும் சா கொடுத்துட்டு ஓடி போய் உண்ட பொண்டல் பிள்ளையும் கொண்டே வச்சுக்கொண்டு நீ வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஆள் இரு, அது பிரச்சனை இல்லை. ஆனா அங்க இருந்தோண்டு போராடுறேன் நடிக்காதீங்க. எங்க பிரச்சனை இருக்கோ அங்கதான் அந்த பிரச்சனையை நாங்க தீர்க்க வேணும். காதுல பிரச்சனைண்டா காதுல தான் பார்க்க வேணும், அதை கொண்டே காலில் பார்க்கலாது. விளங்குதா? சோ பிரச்சனை எங்க இருக்கோ அங்கதான் நாங்கள் தீர்க்க வேணும். சோ பிரச்சனை இங்க ஈழத்துல தான் இருக்குது, இங்கிலாந்துல இல்ல, கனடாவில இல்ல, யூரோப்ல இல்ல. அங்க ஏண்டா போராடுறீர்கள்? அங்க அடுத்தது டிசிசி என்ற ஒரு கோஷ்டி இருக்குது, அடுத்தது வரலாற்று மையம் என்ற அடுத்த இன்னொரு கோஷ்டி இருக்குது. அடுத்தது பார்த்தால் நாடு கடந்த அரசு. இவையில் இந்த மெயின் தொழில் என்னன்னு சொன்னா விசா இல்லாத ஆக்களை வச்சுக்கொண்டு போராட்டம் நடத்துறது. ஒவ்வொரு போராட்டத்தில் கொடி பிடிச்சு கொண்டு நிக்கணும்னு சொன்னால் அவருக்கு இவ்வளவு காசு இல்ல, மற்றது பதாக பிடிச்சு கொண்டு நிக்கணும் அவருக்கு இவ்வளவு காசு, முன்னுக்கு நின்று போட்டு கொடுக்கணும் இவ்வளவு காசு, உங்களோட வெப்சைட்லயே அந்த செய்திகளை போட்டா படத்தோட வந்தால் அதுக்கு ஒரு காசு இல்ல. மறங்கோ பாப்போம், ஒட்டு மொத்தம் எல்லாரையும் கலைக்கிறேன். நீங்க இதோட எல்லா கல்லரும் ஒண்டா சேர்ந்து நிப்பியல் எனக்கு எதிரா டில்லுங்கோ, பிரச்சனை இல்ல. வேற மிஸ்டர் யோகி, அடுத்தது இங்கால என்ன டிசிசி கமல், அடுத்தவர் டிசிசி ஆனந்தன், உங்களை எல்லாரையும் கேட்கிறேன். உங்களோட மனச்சாட்சியில தொட்டு சொல்லுங்க, நீங்கள் புலிக்கொடி பிடிச்சு கொண்டு போட்டோ எடுக்கிறாங்க ஒரு காசு பண்ற இல்லையா? எங்கடா நீங்கள் வியாபாரத்தை விட்டு வைக்கிறீர்கள்? மாவீரர் தினம் என்றால் அதுல கொடி பிடிச்சு போட்டோ எடுத்தா காசு, கொத்தரொட்டிக்கு காசு, பிரியாணிக்கு காசு, முள்ளி வாய்க்கால் என்றால் அங்க கொடி பிடிச்சா காசு, செத்த வீட்டுக்கு கொத்தரொட்டிக்கு காசு, பிரியாணிக்கு காசு, கஞ்சிக்கு காசு, எல்லாத்துக்கும் காசு. இப்ப என்ன சொன்னா அடுத்த தலைவரை செத்த பிடிக்க போறீங்க, அந்த செத்த வீட்டுல கொடி பிடிச்சு கொண்டால் அதுக்கு காசு, தலைவரை படம் பிடிச்சு கொண்டால் அதுக்கு காசு, எல்லாத்துக்கும் காசை வேண்டி நீங்கள் வாழுங்க. கொஞ்சம் பேருக்கு விசா எடுத்து கொடுக்குறேன் பேக்காட்டுங்க. இதானடா கூட பிழைப்பு, இதான கூட பிழைப்பு. உலகத்துல பல தலைவர்களுக்கு பிறப்பு இருக்கடா, இறப்பு இல்ல. சரியா? உதாரணத்துக்கு ராஜராஜ சோழன் எப்ப இறந்தவர் உங்களுக்கு தெரியுமா? இல்லடா ராவணன் இறப்பன்னு உங்களுக்கு சரியா சொல்ல முடியுமா? ராஜேந்திரன் இறப்பன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? சரியா சொல்ல முடியுமா? சுபாஷ் சந்திரபோஸ் இறப்பன்னு சொல்ல முடியுமா? அந்த லட்சணத்துல நீங்கள் என்ன சொன்னா உடனே இவருக்கு இறப்பறிவிக்கிறதுக்குண்டா ஒரு முறை இருக்குது, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு சேகுவேரா ஹானா போயிட்டார். எங்க போட்டாருன்னு தெரியா? பிடல் காஸ்டோ தான் போட்டு தள்ளி போட்டாரு கூட மக்கள் கேச்சு கொண்டு இருந்தவர். இதனைக்கும் அவர் கியூபா நாட்டின் ஒரு போராளியா இருந்ததுக்கு பிறகு அவர் விவசாயத்துறை அமைச்சராக அவர் இருக்கிறார். அப்படி இருந்த ஒரு ஆளை காண இல்ல, கொஞ்ச காலம் எங்கன்னு கேட்டா ஒருத்தருக்கும் தெரியல. அப்ப அவர் வேற பிடல் காஸ்டோ ஏதோ செய்து போட்டார் மாதிரி அதில் இருந்தது. ஆனால் ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு கியூபா அறிவிக்குது, பிடல் காஸ்டோ அறிவிக்கிறார். என்னன்னு சொன்னால் அவர் இப்படி இந்த நாட்டில் வச்சு கொல்லப்பட்டு விட்டார், அமெரிக்க ஏகாதிபத்தியத்தால் அழிக்கப்பட்டு விட்டார் சொல்லும் பொழுது ஆதாரத்தை விடுறாங்க. பிடிச்சவன் சுட்டவன் அந்த ஆடுமைச்ச பொம்பளை எல்லாற்ற அறிக்கைகளையும் எடுத்து விடுறாங்க. அதுதான்டா ஆதாரத்தோட கிளைம் பண்றது. உங்களாலே அது முடிஞ்சதோ? உங்களுக்கு எங்க அதுக்கு நேரம் இருக்கு? உங்களுக்கு உங்களோட பொண்டுகள் பிள்ளைகள் அதுகளை இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் காணாது. என்னங்க இதுக்கு நேரம்? நீங்கள் தப்பி பிழைச்சு வாழ்றீர்கள், சொந்த மக்களை சுட்டு கொண்டு போட்டு போய் வாழ்றீர்கள். இன்றைக்கு போர்க்குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு கீழ்த்தரமான இனமாக நாங்கள் இங்க இருந்து கொண்டிருக்க வேண்டிய சூழலுக்கு காரணம் நீங்கள். தப்பி ஓடி போய் நிக்கிற நீங்கள், குண்டில குதிக்கால் அடிக்க ஓடின நீங்கள். இல்லை என்று நீங்கள் விவாதிக்க தகுதி இருந்தா வாங்கோ. அடுத்தவர் என்ன பேர்? விஜி, தளபதி விஜி, யாழ் செல்லும் படையணிந்த, அதாவது யாழ் செல்லாத படையணிந்த தளபதி. அவர் அன்றைக்கு அடிச்சு தள்ளுறாரு. தலைவர் சொன்னவர் என்ற பொடியை சிதைக்க கூடாது, ஏன்னு சொன்ன என்ற பொடியை காட்டணும், பொடியை தெரிஞ்சாதான் நாங்கள் ஒரு பயங்கரவாதி முடிஞ்சு போனான், இந்த பயங்கரவாதம் என்றது என்னோட முடிஞ்சு போச்சான்னு தெரியல. டேய் மயிராண்டி, அப்ப நீ என்ன சொல்ல வார? தலைவர் ஒரு பயங்கரவாதி,
அந்த பயங்கரவாதி செத்து போனார். இப்ப நீங்கள் எல்லாம் நல்ல ஆக்கள், எங்கேயோ பயங்கரவாதம் இல்லாத ஒரு போராட்டம் நடக்கும். அப்படியே அதாடா சொல்ல வர, அதான் சொல்ல நினைக்கிறேன். சரி, நீ யாழ் செல்லாத படைய, நீங்க தளபதி, நீ எங்கடா நின்ற? நீ என்ன செய்த? நீ தலைவரை சாக கொடுத்துட்டு யாழுக்கும் போவாம நீ எங்க போன? நீ தலைவர் வந்து தன் பொடிய விட சொல்லி சொன்னவர். டேய், உங்களுக்கு அப்படி சொன்ன அந்த தலைவராலே இந்த தலைவருக்கு எந்த வித கம்யூனிகேஷன் இல்லடா. சாகரண்டு முடிவெடுத்தா அந்த தலைவனுக்கு இந்த மக்களுக்கு தன்னை நம்பின மக்களுக்கு சொல்ல தெரியாடா. அப்படி சொல்லல, அவன் தலைவனாடா. தன்னை நம்பின மக்களுக்கு தான் என்ன ஆக போறன்றத உங்களுக்கு சொல்லி இருந்தா அவன் அந்த மக்களுக்கு உங்களை விட நீங்கள் விட்டுட்டு ஓடியலடா. விட்டோடியல் நம்பின மக்களை சுட்டு போட்டு நம்பின தலைவனை தெருவில் எறிஞ்சு போட்டு ஓடின விட்டோடியலடா. நீங்கள் அந்த விட்டோடியலான உங்களுக்கு அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்றேன். நீ எப்படி என்றா என்ற பொடிய விடுங்கோ. ஏன் அவருக்கு அதை சொல்ல தெரியாதா மக்களுக்கு? நான் இப்படி தன் பொடிய விடுங்கன்னு சொன்ன தலைவர் சூசைட் பண்ணிருக்கலாம் மேடா, வெளிப்படையான ஒரு வீடியோவில் முன்னால நின்று நான் இந்த சாகரன் பாருங்கோ, சந்தேகமே இல்லை, செத்து போன காட்டி இருக்கலாமே. கதையாடா விடுறீர்கள், எங்கடா கதை பழகி நீங்கள் எல்லாரும் நல்லா. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னா, தலைவர் இருக்கிறார் ஒரு குரூப் உழைக்கணும், தலைவர் இல்லையென்று இன்னொரு குரூப் உழைக்கணும். என்ற அன்புக்குரிய மக்களே, அவ உலக பரப்பில் எங்க இருக்கிற மக்களா இருந்தா அந்த மக்கள்கிட்ட நான் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுறேன். தயவு செஞ்சு இருக்கண்டு சொல்றவனுக்கும் ஒரு சம் கொடுக்காதீங்கோ, இல்லைன்னு சொல்றவனுக்கும் ஒரு சம் கொடுக்காங்கோ. இவங்க கொத்துரொட்டி வித்தாங்க, நாங்க வேண்டி தின்னாதீங்கோ. நீங்கள் எங்கேயாவது இப்படியான இந்த செத்த வீடுகளுக்கு போகணும் நினைச்சு நீங்கள் போவீங்களாண்டா, போவேங்க உங்களுக்கு பசிக்கும் நினைச்சீங்களா, தயவு செஞ்சு சாப்பாட்டை கட்டி கொண்டு போங்க. என்னோட சாப்பாடு வித்து, செத்த வீட்டுல சாப்பாடு வித்து பிழைக்கிற ஒரு கீழ்த்தரமானவங்க இவங்க. உலகத்தில் எந்த ஒரு நாடும் தங்களுடைய இறந்த வீரர்களுக்காக அனுஷ்டிக்கப்படுற ஒரு நினைவு தினத்துல சாப்பாடு விற்கிறீங்களா? எங்களுக்கு கனடத்துக்கு போக வேண்டாம், இலங்கை ராணுவத்தை பாருங்கடா. எங்கட கண்ணுக்கு முன்னால நாங்கள் யாரோட சண்டை பிடிச்சோமோ அவங்களோட நினைவு தினத்தை பாருங்க. ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துற இடத்துல அவங்க சோறு விற்கிறீங்களா, கொத்துரொட்டி விற்கிறீங்க. நீங்கள் வாழ்ற நாடுகள் பிரித்தானியாவில் போர் ஹீரோஸ் கண்ட ஒரு நினைவு நாள் இருக்குது. மகாராணியில இப்ப மகாராஜா முதல்ல மகாராணி எல்லாம் போய் அஞ்சலி செலுத்துவார். எங்களுக்கு எங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு அதை பத்தி பாக்குறதுக்கு நேரம், களவெடுக்கிறது மட்டும்தானே எங்களோட சிந்தனை. இப்படி பார்த்திருந்தீங்க, அந்த இடத்துல சோறு வித்தாங்களா? அந்த இடத்துல அவங்க தங்கட நாட்டு சாப்பாடு வித்து கொண்டிருந்தாங்களா? வந்த சனத்துக்கு எல்லாம் ஐஸ்கிரீம் கொடுத்தாங்களா, கஞ்சி கொடுத்தாங்களா, கூழ் கொடுத்தாங்களா, இல்லாட்டி அவங்க என்ன பேகர் கொடுத்தாங்களா, சாண்ட்விச் கொடுத்தாங்களான்னு பாருங்கடா. உலகத்திலேயே இல்லாத அளவத்துக்கு செத்தவனை வச்சு பிழைக்கிற ஒரு கீழ்த்தரமான ஆக்கள் நீங்கள். பேர் என்னண்டா போராளி. வெக்கமடா உங்களை போராளிகள் என்று சொன்னா உண்மையாக உலக விடுதலைக்காக போராடின அத்தனை பேருக்கும் களங்கம், இழுக்கு. இந்த மண்ணில் இன்றைக்கு நீங்கள் எந்த மக்களுக்காக போராடினு சொன்னீங்களோ, அதாவது கடைசியா நீங்க போட்டு தள்ளி போட்டு ஓடின அந்த மக்கள் இந்த மண்ணில் இன்றைக்கும் கஷ்டத்தோட இருக்கீங்களா? நீங்கள் ஒரு குடும்பமா இருக்கிறீர்கள். இங்க தாய் இல்லாம இருக்காங்க, பேப்பர் இல்லாம இருக்கிறாங்க. அவங்கள கேட்டா சொல்றாங்க, நாங்க கடைசியில உடைச்சு கொண்ட ஜனதை ஆமிக்க போக இவங்க சுட்டவங்க பின்னாலே உண்டு. ஆதாரம் இருக்கு, நான் சும்மா கதைக்கே இல்லை. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கிற தமிழக உறவுகள் வேற கனவே இருக்கு, இந்த சம்பவங்கள் தெரியாது. தெரியாம இருந்தோண்டு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு சொன்னா, இப்ப ஆறு ஒருத்தன் இப்படி புலிகளை பற்றி கவலமா கேட்கிறாண்டு. சத்தியமா சொல்றேன், இறைவன் மீது ஆணையா சொல்றேன், இதை நான் சொல்ற அத்தனை உண்மை. நீங்கள் வேணுமெண்டா இந்த மண்ணுக்கு வாங்கோ, நான் இப்படியா பாதிக்கப்பட்ட ஆக்களை கூட்டிக் கொண்டே காட்டுறேன். இதை செய்தவங்க அத்தனை பேரும் உயிரோடு இருக்காங்க. இதான் பிரச்சனை. இது நான் தேசிய தலைவர்ல நான் குற்றம் சுமத்த இல்ல, மாண்டு போன மரணித்து போன மாவீரர்கள் நான் குற்றம் சுமத்த இல்ல, விட்டோடியல்ல குற்றம் சுமத்துறேன். இந்த விட்டோடியல் மக்களை சுட்டு போட்டு தான் விட்டுட்டு ஓடினவங்க. இவங்க முதலே பிளான் பண்ணிட்டாங்க, தங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஆரையும் அழைப்பாங்க. அதுக்காகத்தான் அவங்க ஓடி போய் இப்ப வெளிநாடுகள் இருக்கு அந்த சொத்து சுகங்களை அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப கொஞ்சம் அந்த வச்சிருந்த காசு கொஞ்சம் குறைய, அது குறையக்கூடாது. ஆகவே இப்ப புதுசா சட்ட விடுதலை செய்யணும். இப்ப தலைவருக்கு அடுத்த இப்ப மே 18 மே 18 செய்வோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? மே 18 செய்யப்படாது, அடுத்த வருஷம் நடுப்பகுதியில் செய்வோம். ஏன்னு சொன்னா நடுப்பகுதியில் கொண்டாட்டம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு உங்களோட வயிறுகளை நிரப்புறதுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையா சொல்றேன், ஒரு காலத்துல அந்த எங்கட இந்த இயக்கம் என்று சொன்னால் ஒரு எதிரியை மதிக்கிற ஒரு மதிப்பு மிக்க இயக்கம். ஆனா இன்றைக்கு என்னடான்னு சொன்னா எதிரியை சிரிக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான மனிதர்கள் நீங்களாக வந்துட்டீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு பேர் நீங்களே வச்சு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நாங்கள் போராளி இளங்குட்டுவன், போராளி சங்கீதன், அடுத்த போராளி என்ற பேர் அடுத்தவருக்கு இந்த அறிவுமணி மாஸ்டர், பிரசாத் மாஸ்டர். நீங்கள் ரொட்டி கடையில மாஸ்டரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத களிசட பயலுகளா.
நான் வெளிப்படையா சொல்றேன். இது நான் சொல்றது பொய்யண்டா. ஆறாவது இந்த மண்ணுக்கு வாங்கோ, இந்த மண்ணுல இவங்க செய்த அட்டகாசங்களை பாருங்கோ, பார்த்து போட்டு அதுக்கு பிறகு கரைப்பேன். உலகத்துல யாரும் செய்யாதது, உலகத்துல எந்த ஒரு போராளி குழுமமும் செய்யாதது, உலகத்துல எந்த ஒரு அரசும் செய்யாதது, தன்னுடைய சொந்த இனத்தை தங்களுக்காக பகடக்காயலாக கேடயங்களாக பயன்படுத்தி அது சரிவரில்லை என்ற உடனே அவைகளை சுட்டு கொண்டு போட்டு தாங்கள் மட்டும் தப்பிச்சு சரணடைஞ்சு தங்களோட பெண்டில் புள்ளியோட சுகமா எப்படியடா சாப்பிடுறீங்க? உங்களோட சாப்பாடு எப்படி உங்களுக்கு வயிற்றுக்க போகுது? எப்படி சாப்பிடுறீங்க? நீங்க சுட்டி கொண்ட புள்ளையால நினைச்சு பாருங்க. தப்பி போவேக்க ஒரு புள்ளைய சுட்டிருக்கிறாங்க, இவங்க சுட்ட புள்ள துடிச்சு கொண்டு கிடந்திருக்கு சாகாம. அத சாகாம கிடந்த அந்த புள்ளைய திருப்பி அடுத்தால் சுட்டு சாக்கொண்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், கன சம்பவங்கள் இருக்கு. ஒரு புள்ளையும் பாட்டியும் போய் கொண்டு இருந்திருக்கணும், ஒரு மூதாட்டி, அதாவது அந்த புள்ளைங்க அம்மம்மாவும் சுட்டு இருக்கிறாங்க போகட்டாம. அம்மம்மாக்கார செத்து போனா அந்த புள்ள இஞ்சால வந்துட்டு, அந்த பிள்ளைக்கு ஆடுறா தாய் தப்பன் ஓல்ரெடி செத்து போச்சு, எல்லாம் ஆடுறா சுட்டது. இப்படி எல்லாம் மக்களை பலி கொடுத்து போட்டு நிக்கிற நாயல் இன்றைக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால், தலைவற்ற செத்த விட நடத்தி அதுலயும் வாழ போறீங்க. உங்களுக்கு வெக்கம் இல்லையா? கட்டஞ்செடுத்த காடத்தரம் இது. அன்றைக்கு பார்த்தா இந்த இளங்குட்டுவன் என்ற அந்த பிரதேசி, அவன் தான் தலைவற்ற பொடிக்காட்டுன்னு சொல்லி கொண்டிருக்கிற அந்த பிரதேசி என்ன செய்கிறான்டா, சீமான் அவர்களுக்கு எதிராக அறிக்கை விட்டு கொண்டிருக்கான். சீமான் வேறவும் இல்லை கொள்ளவும் இல்லை. ஆனா இதே அணியில இந்த இளங்கட்டுவனோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய அடுத்த சங்கீதன் என்ற போராளியை நிற்கக்கூடிய புலனாவு புடுங்கி என்று சொல்ற நாய் சீமானுக்கு ஆதரவா எப்படி சைட் போஸ்ட காட்டி கொண்டு காய்ச்சி கொண்டிருக்கேன். எப்படி என்றால், ஓ சீமான் வந்தவர், நாங்கள் அங்க கண்டு நாங்கள் கூட்டிக் கொண்டு போனாங்க. ஆனா இன்றைக்கு 2 பேர் மச்சம் தோண்டா நிக்கிறீங்க நீங்கடா. என்னடா சீமான் ஆதரவு உங்களுக்கு வேணும். ஆகவே என்ன செய்யலண்டா, சேர்ந்து நின்று எல்லாருமா சேர்ந்து இதை வச்சு உழைக்க பாக்குங்க. உங்கள நான் கோதல வானத்துக்கே பொறுக்கலடா, வானம் மழை பொழியலடா. இந்த கோடையில மழை உண்டு, இப்ப வெயில். ஏனண்டா என்ற நெஞ்சு பொங்குற மாதிரி எத்தனை பேருக்கு பொங்கும் தெரியுமா? எதிரியும் மதிக்கிற நிலவரா மனுஷராடா நீங்க. சொந்த இனத்தை வித்து பிழைக்கிற கேவலமான இது போல வேற எந்த போராளி இயக்கம் உலகத்துல இருக்கு? இது போல வேற எந்த இடத்துலயும் யாரும் இருந்ததில்லை. உங்களோட பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நாங்கள் எங்கட சொந்த மக்களை சுட்டு ஜாகொண்டாங்கன்னு சொல்லுங்க. சுட்டு ஜாகொண்டு ஓடி வந்து நிக்க வேண்டும் சொல்லுங்க. இன்றைக்கு விளவங்க இருக்கிற இந்த அறிவுமணி, இந்த சங்கீதம், இந்த பரதேசி, நீங்கள் இந்த போர்க்குற்றத்துக்கு பொறுப்பேற்கிறீங்களா? இந்த போர்க்குற்றத்துக்கு நீங்கள் பொறுப்பேற்கிறீங்களா இல்லைன்னு சொல்லுங்க. நாங்க சுடலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க கொண்டு வரணும் எவிடன்ஸ். அரசாங்கம் கொண்டதோ உலகம் கொண்டதோ இல்லையா, நான் கொண்டு வந்து காட்டுறேன்டா. வா, இது பாக்குறாங்கம்மா. கடைசியாவனா சவால் வர்றேன். எவனாவது தில்லான ஆம்பளை இருந்தா, தில்லான போராளி இருந்தா வாங்கோ, ஊடகத்துல சந்திப்போம். அடுத்த கிழமை லண்டன்ல சந்திப்போம். ஊடகம் இருந்தா உங்களால முடிஞ்ச உங்களோட கல்ல ஊடகங்களை வச்சு எனக்கு கொண்டு வாங்க. பாப்பிளைகளை நாம் பார் அதுக்கு தயவு செஞ்ச அன்புக்குரிய மக்களே, இந்த போராளி என்று சொல்லிக்கொண்டு வெளிநாடுகள்ல இருந்து உங்களோட உழைப்புகளை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கல்லருக்கு யாருமே எந்த பணத்தையும் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களை நம்பாதீங்க. நன்றி, வணக்கம்.